நாங்கெல்லாம் என்ன ஜாதியா இருந்தாலும் இந்த ஜென்மத்துல இந்த ஜாதியில பிறந்திருக்கோம், அவ்வளவுதானே இல்லையா? நாமெல்லாம் இந்துக்கள். இந்துக்களுக்கு முக்கியமான நம்பிக்கைகள்ல ஒன்று மறுஜென்மம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். மறுஜென்மத்தை நம்பினாதான் நீ இந்து. எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கு. ஏன் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படியே தூக்கு கயிற சந்தோஷமா முத்தமிட்டா, மறுபடியும் பிறப்பண்டா, உன்னை வரட்டு வேண்டான்னு சொல்லி மறுபடியும் பிறப்பு. மற்ற மதங்கள்ல மறுஜென்மம் இல்லை, இந்த ஒரு ஜென்மம் தான். நம்ம கபடி விளையாட்டு மாதிரி, இப்ப அவுட் ஆகும், திரும்பி ஒருத்தன் எதிரில் அவுட் ஆயிட்டா நம்ம திரும்பி நம்ம உயிர் வந்து உள்ள போய் விளையாடுவோம். அவன் விளையாட்டு கிரிக்கெட், ஒரு தடவை அவுட்டுன்னா அவுட்டு தான், முடிஞ்சு போச்சு. மறுஜென்மத்துல நம்பிக்கை இருக்குன்னா மறுஜென்மத்திலையும் நீ ஆணாவே பிறப்பேன்னு அவசியம் இல்லை. நீ பெண்ணாவும் பிறக்கலாம், நானே அடுத்த ஜென்மத்துல பெண்ணா பிறக்கலாம், இல்ல முன் ஜென்மத்துல பொண்ணா இருந்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல நான் இந்த ஜாதியில இருக்கேன், அடுத்த ஜென்மத்துல வேற ஜாதியில பிறக்கலாம். முன் ஜென்மத்துல நான் இதே ஜாதியில இருக்கேன்ற அவசியம் இல்லை, வேற ஜென்மத்துல வேற ஜாதியில பிறந்தா வந்திருக்கலாம். கடவுள் என்னை இந்த ஜென்மத்தில் இந்த சமூகத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். கடவுள் என்ன இந்த ஜென்மத்தில் இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்க வச்சிருக்கிறாரு. இந்த ஜென்மத்தில் இந்த சமூகம் எனக்கு எப்படி முக்கியமோ அப்படி எல்லோருக்குமே சமுதாயத்துல மாறி மாறி பிறக்கிறதுனால எல்லா ஜாதியும் சமமானதுதான், எல்லா ஜாதியும் அன்புக்குரியதுதான். நான் எந்த ஜாதியில பிறப்பேன் பிறந்தேன் எனக்கு தெரியாது என்பதை போல எனது சகோதரர்களும் இந்த நிலையில் தான் இங்கே இருக்கிறார்கள். நான் ஒரு இந்துவாக இருக்கும் வரை எல்லா ஜாதிகளையும் மதித்து போற்றுவனாக இருப்பேன். எனக்கு 1000 ஜாதி அடையாளம் இருக்கு. நான் வன்னியர்னு அடையாளம் இருக்கு, யாதவ்னு இருக்கு, நாயுடுன்னு இருக்கு, ரெட்டின்னு இருக்கு, முதலியார் இருக்கு, ஐயர்னு இருக்கு, ஐயங்கார்னு இருக்கு. இப்படி 1000 அடையாளங்கள் நமக்குள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் கடந்து நான் ஹிந்து என்ற அடையாளம் மிக பெரியது. அதை ஏத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். என் ஜாதியில் பிறந்தவன் ஒருத்தன் கூட இந்து மதத்தை விட்டு இன்னொரு மதத்திற்கு மதம் மாறக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு ஆழமா இருக்கணும். யாரும் மதம் மாறி செல்கிறதற்கு தேவையில்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்பதும் இந்த ஜாதிய சங்கங்களுக்கு ரொம்ப பெரிய. பல ஜாதிகள்ல மதம் மாற்றம் நடந்துட்டே இருக்கு, அதை பத்தி கண்டுக்காம இருக்காங்க. கண்டுக்கங்க, கண்டுக்கங்க. அவன் இந்துவா இருக்கிற வரைக்கும் தான் உங்க ஜாதியில இருப்பான். அதனால மதம் மாற்றத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மதம் மாறுறது ஒண்ணு கட்டாயம் இல்லை. அரசமைப்பு சட்டமே ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ மதம் மாறக்கூடாதுன்னு தான் சொல்லுது. மனதார விரும்பி அந்த மதத்தின் கொள்கைகள் பிடித்து, கோட்பாடுகள் பிடித்து, அந்த புத்தகத்தை பிடித்து மதம் மாறினா மாறட்டும், நாம் அதை வரவேற்போம். ஆனால் ஆசையாலோ அச்சுறுத்தலாலோ மதம் மாறுகிற ஒரு சூழலை நாம் உருவாக்க கூடாது. அது எல்லாத்தை விட மிகப்பெரிய கடமை. 1000 பொருளாதார வளர்ச்சி இருக்கலாம், அதையெல்லாம் விட இந்த பண்பாட்டை காப்பாற்றி இருக்கிற ஸ்தாபனங்களாக இந்த ஜாதிய நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.